ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். மறுபடியும் இந்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவுலையும் ரொம்ப ரொம்ப தொன்மையான ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைட்டில் கார்ட்லேயே பார்த்துருப்பீங்க, 8 குடி முருகர் கோயில். சுப்பிரமணிய சுவாமின்ற பேரால் இந்த கோயிலில் முருகர் வந்து அழைக்கப்படுறாரு. ரொம்ப அழகான கோயிலுங்க. இந்த முகப்பே பார்த்தீங்கன்னா நம்மளை கோயில் குளம் தான் வந்து வரவேற்குது. கோயில் குளம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கோபுரத்தோட வாசல்லையே அழகாக அமைஞ்சிருக்குது. ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த குளத்தில் வந்து கால் நினச்சி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயாச்சு. இந்த கோயிலில் 2 கோபுர வாசல் இருக்குங்க. ஒரு கோபுரம் வழியாக நம்ம இப்போ வந்து உள்ளே வந்திருக்கோம். இந்த கோயிலுடைய இடதுபுறம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து தாண்டி நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே கோயிலுடைய ஸ்தல விருட்சமான வன்னி மரம் இருக்குது. வன்னி மரம் வந்து இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வன்னி மரத்துக்கு கீழே தான் வந்துட்டு வால்மீகி முனிவர் வந்துட்டு ஜீவசமாதியானதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலுடைய தனி சிறப்பில் இதுவும் ஒன்று. ஸோ இங்கே வந்து குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் வந்துட்டு தொட்டில் கட்டி வழிபடுறாங்க. ஸோ இங்கே வேண்டுனா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது. ஸோ கோயிலுடைய உட்புற தோற்றம் இப்படி தான் இருக்குது. குழந்தை எவ்வளோ அழகோ கோயிலும் அவ்வளோ அழகுங்க. ஸோ குழந்தையோட நாங்கள் வந்துட்டு குழந்தை முருகரை பார்க்க காத்துட்டு இருந்தோம். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னா, இந்த கோயிலில் வந்து முருகர் 6 முகம் கொண்டவரா நடுவில் அமர்ந்திருக்கார் வள்ளி தேவசேனாவோட. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் முருகர் வந்து பக்தர்களுக்கு ஒரு வரம் தந்தாராம். என்ன அப்படின்னா, நீங்கள் அவரை பாலகனாக நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் சிறுபிள்ளையாக தெரிவார். நடுத்தர வயதுடையவராக இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நடுத்தர வயதோட தெரிவார். அதே வயோதிகராக நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு அவர் முதியவராக தெரிவாராம். இந்த கோயிலில் இப்படி ஒரு ஐதீகம் சேர்த்து நாங்கள் பார்த்தப்போ நான் வந்து குழந்தைய மனசில் நினச்சிக்கிட்டே பார்த்ததுனால எனக்கு அவர் குழந்தையாக தான் தெரிஞ்சார். ஸோ முருகரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அதே மாதிரி சுற்றுப்புறத்தில் இருக்கிற மீதி சன்னதிகளையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகருக்கு இடது பக்கம் வந்துட்டு சிவபெருமானுக்கு வந்து சன்னதி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி முருகர் சன்னதிக்கு நுழையிற இடத்துல எதிர்ப்புறத்தில் வந்து அம்பாள் சன்னதி இருக்குது. அதாவது நம்ம கோயில் கோபுரத்துக்கு உள்ளே வர இடத்துலையே அம்பாள் சன்னதி அமைஞ்சிருக்கு. அதுவும் கொஞ்சம் க்ராஸ், அதாவது கோணையாக வந்து அமைஞ்சிருக்கு கோயிலில். அது ஒரு அமைப்பாக அப்படி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சுற்றுப்புற கோபுரங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய சன்னதிகள் இருக்குது. நாகதேவதை, மகாலட்சுமி, அதுக்கப்புறம் மற்ற கோயில் இருக்கிற மாதிரி எல்லா வகையான சுவாமிகளும் இங்கே வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதையெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து தாண்டி நம்ம வந்துக்கிட்டே இருந்தோம்னா பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது. கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம அமைதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகான ஒரு கோவிலுங்க. பல நூற்றாண்டுகளாக வந்து இந்த கோயில் இருக்குது. இதோட முக்கியமான வரலாறை பற்றியும் சொல்லிடுறேன். இந்த கோயிலுக்கு 8 குடின்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு சிலை இருக்குது இல்லையா, முருகர் சிலை. அதை வடித்தவர் வந்து இந்த கோயிலுக்கு முன்னாடி சிக்கல் சிங்காரவேலரை வந்து சிலை வடிச்சாராம். அந்த சிலையோட அழகை பார்த்து மயங்கின மன்னர் அந்த மாதிரி இன்னொரு சிலை அவர் செஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய கட்டை விரலை வந்து வெட்டிட்டாராம். ஆனாலும் அவரோட கனவுல தோன்றின முருகர், நீ இந்த கையோடையே இன்னொரு சிலை வடிக்கணும்னு சொன்னாராம். அதே மாதிரி முருகரோட அருளால அவர் இன்னொரு சிலை வடிச்சார். அந்த சிலை தான் இங்கே இருக்கக்கூடிய சிலை. இந்த சிலையில் இருக்கக்கூடிய மயிலானது இந்த சிலை வடித்து முடித்ததும் அந்த மன்னர் வந்து பார்க்கையில் பறக்க ஆரம்பிச்சதாம் உயிர் வந்து. அதை எட்டிப்பிடி எட்டிப்பிடின்னு சொல்ல போய் தான் அந்த பேர் வந்து மருவி இப்போ 8 குடியாக மாறி இருக்கு. ஸோ எவ்வளோ ஒரு விஷயம் பார்த்தீங்களா. நல்ல ஒரு பெரிய வரலாறு இது. 3 முக்கியமான கோயில்களோட அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரட்டை கோபுரம் கொண்ட கோவிலும் கூட. இந்த கோயிலோட சம்மந்தப்பட்ட மீதி 2 கோயில் பார்த்திங்கன்னா சிக்கல் சிங்காரவேலர், அதாவது போர் புரிய போகும் முன்னாடி சிங்காரவேலர் வேல் வாங்கின அந்த ஸ்தலமும், அது மட்டும் இல்லாமல் என்கண் அப்படிங்கிற அடுத்த ஒரு அதோடைய தொடர்புடைய கோயிலும் இருக்குங்க. என்கண் அப்படின்னா இந்த தடவை விரலை வெட்டின மன்னர் வந்து இந்த சிலையை பார்த்ததும் கண்ணை எடுத்துட்டாராம். கண்ணை நோண்டின பிறகும் கூட அவர் வந்து அந்த சிற்பி வந்து இன்னொரு சிலையை வடித்தார். அந்த கோயில் தான் என்கண் கோவில். ஸோ நம்ம வந்து அடுத்த பதிவாக சிக்கல் சிங்காரவேலர் கோயிலை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சிக்கல் சிங்காரவேலரை ஜம்முன்னு காமிச்சிடுறேன். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.